ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 4 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா தேங் எண்டில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பான். வாயன் என் கூடலாம் வரப்போகிறதுல அவள் வந்து ஹாஸ்டல்லே தங்கி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பான். வாயனுமே அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 4. இப்போ வாயன் ரொம்ப சந்தோஷம் அப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது தேங்க அப்படியே கிட்ட வந்து, இங்கே பாரு, உன்னை நம்பி அனுப்புகிறேன். காலேஜில் ஹாஸ்டலில் ஒழுங்காக படித்தோமா, காலேஜ் போனோமா, வந்தமான்னு இருக்கணும். பசங்க நம்பர் வாங்கினோமா, பேசணுமா, புருஷனுக்கு துரோகம் பண்ணுறோமா அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். இவ்வளோ நேரம் உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அது ஒரு செகண்ட் இல்லாமல் போயிடும், நீயும் இல்லாமல் போயிடுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு நீ துரோகம் பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சது, உன்னை கொல்ல மாட்டேன்டி, கொல்ல மாட்டேன். ஆனால் நீ மரணத்தையே என்கிட்ட வா அப்படின்னு சொன்னாலும் அதை அப்படியே தள்ளி வச்சு உனக்கு சித்திரவதைப்படுத்துவேன். புரியுதா? நான் ரொம்ப வில்லத்தனமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணணும்னு நினச்ச வில்லனாகவே மாறிடுவேன். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச வரைக்கும் சரி. ஒழுங்கு இருக்கணும் சமத்தா சரி அப்படின்போது வாயனுக்கும் லைட்டாக பீதியாக தான் இருக்குது. என்ன இவன் இப்படி மிரட்டுறான், இப்போ தான் இவனை ரொம்ப நல்லவேன்னு நினச்சோம், இப்போ என்ன இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கா. தேங்கும் போயிட்டு வா, ஓ அந்த வரைக்கும் போகிறவன் கார் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றான். அவன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உடனே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குடுக்குன்னு அந்த காரில் ஏறி போயிட்டா. தேங்கும் போகிற காரே ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறான். வாயனை வந்து பிரிகிறது வந்து ஏற்றுக்க முடியலதான். இருந்தாலும் அவளுக்கான டைமை அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தேங் வந்து கொஞ்சம் முடிவாக இருக்கான். இது தேங்கோட ஒரு சாஃப்ட் கார்னரை வாயனுக்கு எடுத்து சொன்னாலுமே அடுத்த செகண்ட் நான் வில்லனாக பேசுனதை அவளால் ஏற்றுக்க முடியல. அவள் ஒரு மாதிரி தப்பாக நினச்சிட்டு போகிறான். ஆனால் தேங் வந்து வாயனுக்கு இது நல்லதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் மனசை நினச்சிட்டு அவனும் ஏறி போகிறான். பட் ஜங்குக்கு தான் புரியல. டே, என் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, அவளை போய் அப்படி அமுச்சு வச்சிட்ருக்க. ப்ரெக்னெண்ட்டாக தானடா இருக்கா, அவள் என் கூட இருக்கிறத விட ஹாஸ்டலில் இருக்கிறது நல்லாயிருக்கும். மச்சான், நான் சொல்கிறது உனக்கு புரியலையே இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? டே, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ அவள் கூட இருக்கணும். அதை தான் என் தங்கச்சி ஆசைப்படுவா. ஓ அப்படியா, சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன். என்னோட அவள் ஹாஸ்டல். ஜங்குக், ஓவராக யோசிக்காத, காமாரு அப்படின்ட்டு ஏதோ ஜங்குக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக்கு தான் ஒன்றும் புரியலை. என்னது இவ கல்யாணம் பண்ணால் எல்லாம் ஒன்றா வீட்டுக்கு போவானுங்க, நைட்டு ஜாலியாக இருப்பானுங்க. ஆனால் இது கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளையை வாங்கிட்டு வந்துடுச்சு, இப்போ ஹாஸ்டலுக்கு போகுது. இவன் பாட்டுக்கு போகிறான். என் தங்கச்சி வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக குழப்பி போய் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் வாயன் அப்படியே ஹாஸ்டலுக்கு போகிறான். ஹாஸ்டல் ரூமை திறந்தா அவளுக்குன்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. வாயனுக்கு அதை பார்த்தது அப்படியே குஷி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கூடலாம் ஜாலியாக பேசுகிறான். அவங்களும் நல்லா வாயன் கூட மிங்கிள் ஆகுறாங்க. பட் வாயனுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவளை பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா கையில் வெட்டிங் ரிங் போட்டிருக்காள். ஸோ அதை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தானே, வாயன் தானே, நான் உன்னை அடிக்கடி பார்ப்போம், உன் பின்னாடி ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் பைக்கில் அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பானே, யார் அது அப்படின்னு கேட்கும்போது தான் வாயனுக்கு ஓ இவங்க தேங்க பற்றி கேட்குறாங்களா அப்படின்னு ஞாபகம் வருது. ஆமாம் வருவான். அவன் யார் உனக்கு? அவனா? எனக்கா? இப்போ நான் இவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்? அது ஏய் சும்மா சொல்லு, எங்ககிட்ட தானே, இதில் என்ன இருக்குது, நீ சும்மா சொல்லு. அவன் என்னோட ஹஸ்பண்ட். என்ன சொன்ன? ஆமாம், இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. இப்போ தானா? ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. ஓ மை காட் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே வாயனும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாயனும் ஏன் 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 இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் பார்த்துட்ருக்கா. ஆனாலும் வாயனுக்கு புரியுது இது கொஞ்சம் வியர்டு தான் அப்படின்னு. ஸோ அதனால் அவளுமே நீ இவங்ககிட்டலாம் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டா. அவங்களாம் பார்க்குறானுங்க, என்ன பொண்ணுடா இவ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கவும் வந்தாச்சு. மறுநாள் காலையில் வாயன் அப்படியே வேகமாக காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது தான் அப்படியே கையில் இருக்கிற ரிங்கை பார்க்குறா. தேங் ஞாபகமாக தான் வருது. இப்போ எதுக்கு எனக்கு அவன் ஞாபகம் வருது? எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிருக்குல்ல அப்படின்றது வெட்டிங் ரிங்கே பார்க்கும்போது கரெக்டாக தேங்கே கால் பண்ணுறாரு. வாயனும், இது தேங் தானே, இப்போ நான் எடுத்து பேசவா? ஆமாம் பேசி தானே ஆகணும், இல்லைனா அதுக்கும் திட்டுவான் அப்படின்ட்டு கால் அட்டென்ட் பண்ணி, ஹலோ சொல்லு தேங். ஏண்டி கால் அட்டென்ட் பண்ண உனக்கு இவ்வளோ நேரமா?
அதான் நைட்டு ஃபுல்லாக உனக்கு டைம் கொடுத்தேன்ல, கால் பண்ணா இல்லை மெசேஜ் பண்ணா எதுவுமே பண்ணல. இப்போ தானே கால் பண்ணுறேன், அதை கூட உடனே ஒரு ரிங்கில் பிக் பண்ண மாட்டேல நீ. கடைசி நேரத்தில் அட்டன் பண்ணுவியோ? இல்லை நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஓ, அப்போ நீ ஃபோன் உங்ககிட்ட இல்லை, நீ பார்க்கல? ம், பார்க்கல. உண்மை சொல்லு, நீ ஃபோனை பார்க்கலையா இல்லை இவன் கால் அட்டன் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தியா? உண்மையை சொல்லு அப்படின்ட்டு ஏதோ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறான் வானும். அது அது எப்படி கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. அது என்ன உண்மையை சொல்லிட்டேன்னு ரொம்ப ஷாக்காக நின்றுட்டுருக்கியோ? ஆமாம். ஓ, பரவாயில்லடி, இவ்வளோ நேரம் எனக்கு உன் மேலே கோவம் இருந்தது, ஆனால் உண்மையை ஒத்துக்கிட்ட பார்த்தியா? ஆமான்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. என்னது? ஒன்றும் இல்லை. சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தானே சொன்னேன் ரெடி ஆகிட்டுருக்கேன்னு. ஓ, ரெடி ஆகிட்டுருக்கியா? எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன். எதுக்கு? ஏய், மிஸ் பண்ணுறேன்டி உன்னை. பார்க்க வேண்டாமா? இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஓட்ட வேண்டாமா? உன் மூஞ்சை பார்த்துட்டே ஓட்டுவன்ல. நீ எந்த மாதிரி இன்றைக்கி ரெடியாக இருக்க? அதுவும் இன்றைக்கி கல்யாணம் ஆகி 2வது நாள், ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போகிறேன். மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. என்ன? நான் தான் உன் கூட இல்லை, நான் வேறு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், நீ எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்றான். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் சரி, நம்மளுக்காண்டி இவ்வளோ பண்ணியிருக்கானே, இதை கூட பண்ணலனா திருப்பி வீட்டுக்கிட்டு கூப்பிட்டு போயிட போகிறான் அப்படின்ற ஒரு பயத்துலேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். அதுவும் அவன் லைனில் இருக்கான். லைனில் இருக்கும் போதே ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சிட்ருக்கா. தேங்குமே சொன்ன மாதிரி அவனும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். பார்த்தா தேங்க ஒரு டவலோட ஃபோட்டோ அனுப்புகிறான். வான்னு பார்த்துட்டு, ஐயோ கரும என்ன பண்ணி வச்சுருக்க நீ? என்ன பண்ணி வச்சுருக்கேன்? நானும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், அதான் உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் உனக்கு கால் பண்ணேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். நானும் அனுப்புகிறோம்ல, இந்த குளத்துல தானே இருக்கேன். என்னப்பா நீ தானே, சும்மா பாருடி. என்னத்த சொல்கிறது, வேறு வழி இல்லை, சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் போல் அப்படின்ட்டு வாயனும் பல்ல கடிச்சிட்டு சரி அப்படின்ட்டு அவளும் விட்டுட்டா. வாயன் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் டாப் போட்டிருப்பா போல், ஜீன் போட்டு. ஸோ அதை அனுப்பியிருக்கா. அதை பார்த்துட்டு அம்மா என்னம்மா இருக்கடி, சே செம்மையாக இருக்கு, உனக்கு மட்டும் எப்படி எந்த ட்ரெஸ்னாலும் அப்படியே செட் ஆகுது. பரவாயில்ல, பார்க்க நல்லா இருக்க. ஏ வாயன், சொல்லு, இன்றைக்கி நைட்டு டின்னர் போகுமா? இல்லை, நான் படிக்கணும், கொன்றுவேன். ஒழுங்கா என் கூட டின்னர் வா. நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்டி. நீ எதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்? ஏன், உனக்கு கிளியராக சொன்னதான் புரியுமோ? நான் வேணா கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவா? இல்லை வேணாம், நீ எது சொல்கிறேன்னு புரியுது. பரவாயில்லையே, உன் மரமட்டைக்கு இது கூட புரியுதா? தேறிட்ட. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புவா. ஓ, மேடம் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சா? போகணுமா? போகணும். சரி, நான் சொல்கிறதா நல்லா கேட்டுக்கோடி. சொல்லு. ஒழுங்காக சாப்பிட்ணும். சரி, அடுத்து காலேஜில் ஒழுங்காக படிக்கணும். அடுத்து யார்கிட்டேயும் வம்பு வச்சுக்கூடாது. ஒழுங்காயிரு. உன்னை யாராவது வம்பெடுத்தாங்கன்னா புருஷன்கிட்ட சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன். யார்கிட்ட சொல்லணும்? உன் புருஷன்கிட்ட சொல்கிறீ. ஏன் புருஷனா? ஏய், நான் தானே. ஆமாம், நீ தான். அப்போ என்கிட்ட தானே சொல்லணும். ஆ ஆ ஆ என்ன இழுக்கிற? என்கிட்ட தானே சொல்லணும். ஆமாம், உன்கிட்ட தான். நீ யார்கிட்ட சொல்லுவ? நான் நினச்சேன் அண்ணன்ட்ட சொல்லுவேன். என்னது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, புருஷன் நார்கள்ல, உனக்கு எவ்வளவு வம்புழுத்தா புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லு. ஏன் உன் ப்ரொஃபஸர் வேணா உன்னை அடித்தா கூட என்கிட்ட சொல்கிறீ, நான் பார்த்துக்கிறேன். புருஷன் நான் அதுக்கு இருக்கேன். உன்கிட்டயே சொல்கிறேன். என்ன சொன்னேன்? ஏன் உனக்கு காது கேட்கலையா? அதான் காது கேட்குற மாதிரி தானே சொன்னேன். இல்லடி, திரும்ப கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதுதான் உங்ககிட்டயே சொல்கிறேன்னு சொன்னேன். ஓ, ஓகே. அடுத்து ஒழுங்காக தூங்கணும். நைட் ரொம்ப ஃபோன் பார்க்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இருக்கியா? என் அப்பா கூட எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணல, நீ என்ன இவ்வளோ பண்ணிகிட்ருக்க? நான் புருஷன்டி, அப்படி தாண்டி பண்ணுவேன். இதெல்லாம் நீ ஏற்றுக்கணும். நீயும் என்னை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லணும். ஒழுங்காக இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அப்படி இப்படி நீயும் சொல்லணும். நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓ, நான் சொல்லணுமா? அப்போ நீ சொல்ல வேண்டாமா? சரி விடு, நீ எதுவும் சொல்ல வேணாம், ஃபோனை வைட்டி நீ. சரி,
என்ன டப்புன்னு வைக்க போகிறான் அப்படின்ட்டு கோவம் வருது. ஏய் அப்படின்றான். என்ன ஃபோனை வைக்கும்போது என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். தயம் சரி விடு, தெரியும் நீ சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன். லவ் யூ, ஃபோனை வை அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டான். வாயனுக்கு வந்து என்ன தான் சண்டை போட்டாலும் இந்த லவ் யூ மட்டும் விட மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு காலையும் கட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸுக்கு கிளம்பி போகிறா. வாயனோட ரூம்மேட்ஸில் ஒருத்தி ஜியான்னு இருப்பா. ஸோ அவளும் வாயன் கூட தான். ஸோ வாயனும் அவளும் ஒன்றா தான் கிளாஸில் வந்து உட்காடுறாங்க. வாயனோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஜியா கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. என்ன நீ ரூம்மேட்ஸ் ஆகிட்டியா, அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றாவா இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ஆமாம் அப்படின்ட்டு மண்டையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக கிளாஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. வந்து அப்படியே கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது வாயனோட கையில் இருக்க அந்த டைமண்ட் ரிங் வந்து ஒரு மாதிரி அங்கே இருக்க சன்லைட் பட்டு அவரோட ஃபேஸ்லேயே அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டுருக்கு. வாயன் வந்து அதை பார்த்துட்டு எங்கேருந்து இவர் மூஞ்சில் வெயில் அடிக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கா. பார்த்தா இந்த மோதிரத்தோட வெளிச்சம் தான் அப்படின்ட்டு டப்புன்னு மறைக்கிறா. அதை அவர் பார்த்துட்டு ஏம்மா என்னது இது என் மூஞ்சில் இப்படி அடிச்சிட்ருக்கு, இந்தா நீ தானே உன் கையில் இருக்க போட்டிருக்க மோதிரம் தானே, எந்திரி நீ வாயன் எந்திரி. சார் அது இது என்ன ரிங்கு புதுசாக இருக்குது, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா சார் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜி அப்படி சும்மா இல்லாமல் சார் அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவள் ஹஸ்பண்ட் போட்டு விட்ட ரிங் அப்படின்றா. ப்ரொஃபஸருக்குலாம் ஷாக்கிங்காக இருக்குது. நீ ஹாஸ்டலில் தானே இருக்க? ஆமாம் சார். அதுவும் நேற்றுலேருந்து தானே? கல்யாணம் எப்போ ஆச்சு? நேற்று தான் சார் ஆச்சு. என்னது, உடனே உன் புருஷன் கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டான்? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் இருக்க எல்லோரும் வாயினை தான் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸருக்குலாம் ஒரு மாதிரி தாட் வந்துடுச்சு போல். அப்படியே ஒரு மாதிரி இன்னும் அவளையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து என்னை பாரு அப்படின்ட்டான். வாணிக்கு இதை கேட்டதும் என்ன கல்யாணம் தானே ஆயிருக்குன்னு சொன்னேன், நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி வந்து பாருன்றான் அப்படின்ட்டு உட்கார்றா. இல்லையா தான் வெடுறி இந்த சொட்டை மண்டை அப்படித்தான் பேசுவான், கண்டுக்காத. இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட இவன் இப்படி சொல்கிறதில்ல, ஓகே ஏன்னா ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்றான். சரி கூப்பிடுறான்ல போயிட்டு வா, எல்லாம் அதுக்கு வந்துட்டுவான். ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவளும் உட்காந்துருக்கா. இன்ட்ரோவலும் வந்துடுச்சு. ஸோ சார் சொன்ன மாதிரி அவளும் சாரை மீட் பண்ணுறதுக்கு வாயனும் அவரோட ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறான். ஸ்டாஃப் ரூமில் அப்போன்னு பார்த்து யாரும் கிடையாது, ஏன்னா ஒரு ஸ்டாஃப்க்கும் தனி ரூம் தான். ஸோ வாயனும் அந்த ஸ்டாஃப் ரூம் போனதுக்கப்புறம் அவன் என்னன்னா வாயனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். வாயனுக்கு அவன் பார்வையிலே ஒரு மாதிரியாக தான் இருக்கான். வேறு பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு போல். ஒரு மாதிரி வாயனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது வாயனுக்கு ஒரு மாதிரி அங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. சார் கூப்பிட்ருந்தீங்கள, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. எப்படி சொல்கிறது, உங்கள் கிளாஸ்லே ஏன் இந்த காலேஜ்லே பொம்பளை பிள்ளைங்கன்னு பார்த்தா நீ ஒருத்தி தான் பார்க்க நல்லா லட்சணமாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு டபுள் மீனிங்கில் சொல்கிறான். வாயனுக்கும் அது அழகாக இருக்குது அப்படிங்கிறது தான் புரியுதே தவிர்த்து டபுள் மீனிங் ஒன்றும் பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது. அவளும் சரி சார் அதையும் சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நீ அவ்வளோ அழகாக இருக்க, ஆனால் உன் புருஷனை பாரு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை போல். எனக்கு தெரிஞ்சு உன் புருஷனுக்கு உன் மேலே ஒரு துளி கூட லவ் இல்லை. அந்த பயவில் உன்னை வெறுக்கிறான் போல். அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், உனக்கு கல்யாணம் ஆன உடனே அம்மா அப்பா எங்கே இவளை நம்மளை வச்சுக்க சொல்லுவாங்களோ, இவ கூட வாழறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கலையே அப்படின்ட்டு உன்னை பார்த்து வெறுத்து போய் உன்னை கல்யாணம் ஆன உடனே ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டான். ஏன்னா உன்னை பிடிச்சிருந்தா கல்யாணத்து நைட்டு உன் கூட இருக்க மாட்டான், அதான் உன்னை பிடிக்காம தான் வந்து விட்டுட்டு போயிட்டான். சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? என் புருஷன் அப்படிலாம் கிடையாது அப்படின்றா வாயன். ஏன்னா வாயனுக்கு நல்லா தெரியும் தேங் வந்து வாயனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது. அவன் லவ் வந்து இவளுக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் தான் கிடையாது, பட் அவனோட லவ் இவளுக்கு நல்லாவே புரியுது. என்ன லவ் கொஞ்சம் டாக்ஸிக்காக பண்ணுவான், மற்றபடி லவ்ங்கிறது உண்மை அப்படிங்கிறது வாயனுக்கும் தெரியும். அதனால் அவள் அப்படி சொல்லும்போது அந்த ப்ரொஃபஸர் என்னன்னா சிரிக்கிறான். என்னம்மா நீயே இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க? எனக்கு புரியுது, கல்யாணத்து அன்றைக்கி நைட்டு நீயும் சில பல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்ப, ஆனால் உன் புருஷன் நைட்டு உன் கூட அனுபவிக்காமல் விட்டுட்டு போயிட்டான். பரவாயில்ல, உன்னால் உன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியலண்ணா நீ வேணா என் கூட இரு, நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தான். பரவாயில்லம்மா, உன் புருஷன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிட்டான்ல, நீ ஏன் கூட வந்துரு, உன்னை நான் செகண்டாக வச்சுக்கிறேன். சரி நீ செகண்டாக எனக்கு வரலனாலும் இந்த மாதிரி அடிக்கடி பிரேக்கில் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துட்டு போ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். சும்மாலாம் வர வேண்டாம்,
காசுனாலும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாயனை அப்படியே பின்னாடி தொடுறான். எனக்கு அது புரிஞ்சு போச்சு. இவன் ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்ட்டு இரிட்டேட் ஆகுது. டப்புன்னு கையை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடலான்னு பார்த்தா அவன் பிடிச்சி வச்சுட்டு, என்ன சும்மா நடிக்கிறியா? எனக்கு தெரியாத அந்த பொம்பளை பிள்ளைங்கள பற்றி அப்படியே வேண்டாத மாதிரியே சீன் போடுவீங்க. உன் புருஷனுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன்னை வெறுக்கிறான், உன்னை பார்க்குறது கூட பிடிக்கலங்கிறதுனால தானே இங்கே அமுச்சு விட்ருக்கான். நான் நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஏன் கல்யாணம் ஆன உடனே இங்கே ஹாஸ்டல் அமுச்சு விடணும்? அவனுக்கு என்ன அறிவு இல்லையா? ஏன்னா உன் புருஷனுக்கு ஒன்று பிடிக்கல, ஒன்று அமுச்சு விட்டுட்டு வீட்டில் சூப்பர் ஃபிகரை வச்சு அனுபவிக்கலான்னு யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கும் கிளிக் ஆகுது. ஒரு வேளை தேங்க் அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு செகண்ட் அவன் நின்று ஸ்டாப்பாக யோசிக்கும் போது அந்த ப்ரொஃபஸர் என்னன்னா வாயனோட முடிவு பிடிச்சி அப்படியே கிட்ட கட்டி பிடிக்கிற மாதிரி வந்துட்டான். அவனுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயந்துட்டா. அவன் ஒரு மாதிரி கிட்ட வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அழுதுகிட்டே வெளில ஓடி வரா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?